மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. மத்தியானம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம கொஞ்சம் வேலைகள், அதனால் இந்த மகளிர் தினம் நடிகர் விஜய் தாவேகா கட்சியினுடைய இந்த தற்குறி கட்சியினுடைய தலைவராக இருக்கிற விஜய் பேசின அந்த மகளிர் தின உரை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா இன்னொரு முறை நான் போய் பாருங்கள். ஏன்னா இவனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த உரையை பார்க்கணும். அந்த உரையில் அவன் பேசின விஷயங்களை பெண்கள் குறிப்பாக கேட்கணும். குறிப்பாக தாய்மார்கள், அதாவது என்ன, ஜென்சி கூட்டமாக இருக்கிற பெண்களும் ஒரு முறைக்கு பல முறை அதை கேளுங்க. அப்போதான் உங்களுக்கு விஜயனுடைய லட்சணம் புரியும். அவன் சொன்ன அந்த இலவசங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பூரா காப்பி அடிச்சிருக்கான். சுய புத்தி கிடையாது. எல்லாம் ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்க விஷயத்துல பட்டிட்டிங்கரிங் பார்த்து கலரை மாற்றி பெயிண்ட் அடிச்சு இவன் ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு ஆணியம் புடுங்கல. ஒத்த பைசா இது வரைக்கும் தன்னுடைய சுய உழைப்பிலிருந்து யாருக்கும் ஒரு பைசா செலவு பண்ணாத இந்த ஜென்மம் தான், இந்த ஜடம் தான். யாரை குறிப்பிடறேன்னா விஜய் தான் குறிப்பிடுறேன். என்னங்க ஆரம்பிக்கும் போதே கடுமையா ஆரம்பிக்கிறீங்கன்னா, உண்மையிலேயே ஒரு தகாத உறவை நார்மலைஸ் பண்ணிட்டு அதை ரொம்ப பெருமையா வேற பேசிட்டு, அதை விடுங்க, அது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு பிரச்சனையை பார்ப்போம் நம்ம, வாங்க இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அதுக்கெல்லாம் நீங்க ஹர்ட் ஆகாதீங்க அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்குல்ல. முதல்ல அவன் என்ன பேசினான்னு கேளுங்க. அந்த வீடியோவை காட்டுறது கூட எனக்கு விருப்பம் இல்லை, அவன் வாய்ஸ் மட்டும் கேளுங்க. ஏன்னா இந்த கர்ண கொடூரம் மூஞ்ச நீங்க பார்க்கவே வேணாம். ஏன்னா அவ்வளவு கொடூரமான முகம், கொடூரமான சைக்கோத்தன மனநிலை. இவனை நம்பி காதல் மனைவியா வந்தவங்கள கூட வாழ்ந்து 2 பிள்ளைகள் பிறந்த இவனை நல்லா பார்த்துக்கிட்ட அந்த மனைவி குறித்து அவன் பேசுற விஷயம், அவனெல்லாம் நீங்கெல்லாம் செருப்பாலே அடிக்கணும். அந்த லட்சணத்துல தான் அவன் பேச்சு அமைஞ்சிருக்கு. ஒஸ்ட்டுங்க, ரொம்ப ஒஸ்ட்டு. அவன் பேசுற துணி, அவன் பேசுற விஷயம், அதை நீங்க கேளுங்க, அப்புறமா நான் பேசுறேன். இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகிறதெல்லாம் நான் பாக்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அப்புறம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயோ பாத்து கிறிஸ்டாரு நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை மக்கள் பிரச்சனையை பார்க்கணுமா? சரிங்களா? அவ்வளவு ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. திரும்பி போடுறேன், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம். மக்கள் பிரச்சனை பார்த்து வெட்டி முடிச்சு தள்ளிட்டாரா? அவ்வளவு ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. அவ்வளவு ஒர்த்து இல்லையா? கேட்டீங்களா? இந்த தூய சக்தியோட லட்சணம் இவன் இவ்வளவுதாங்க. ஏன் இவனை நம்ம தொடர்ச்சியாக நம்ம கடுமையான எதிர்வினை ஆற்றிக்கிட்டு இருக்கோம்னா, இவன் நல்லவனே கிடையாது. வாழ்க்கையில ஒரு முறை கூட தான் நல்லவனாக இருக்கணும்னு நினைச்சதே கிடையாது விஜய். கொடூரமானவன், மிக மோசமானவன். தன்னை நம்பி வந்த ஒரு பெண்ணுக்கு துரோகம் அழைத்து விட்டு அந்த பெண்ணை வீட்டை விட்டு விரட்டிட்டு 2 பிள்ளைகள் பிறந்த பிறகும் அந்த பெண்மணியை வீட்டுக்குள்ள சேர்க்காம விரட்டிட்டு அவளெல்லாம் ஒர்த்து இல்லைன்னு சொல்ற அந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா? ஒர்த்து இல்லைன்னு சொல்ற அந்த மனசு அவனுக்கு மனசே கிடையாதுங்க. துரோகி, துரோக சக்தி நம்ம அடிக்கடி குறிப்பிடுவோம்ல. இந்த இது ஃப்ராடு சக்தி. சங்கீதாவை ஒருத்தல்லன்னு ஒருத்தன் சொல்றான்னா, அதுவும் வாழ்ந்தவன் காதலிச்சான். என்னடா காதல் பண்ண நீன்னு கேட்பாங்கல்ல. காசுக்காக காதலிச்சியா? ஏன்னா சங்கீதா விஜயை விட பணக்கார பெண். உண்மை அதுதான். இந்த நடிகையோட காதல் அல்லது வேறு ஒரு விஷயத்தோட காதல் அப்படின்னா நீ யாருக்கிட்ட வேணா காதல் பண்ணி என்ன கருமத்தனா பண்ணிக்கோ. ஆனா அந்த பெண்மணி இப்ப நீதிமன்றம் படியேறி இருக்காங்க, எனக்கு விவாகரத்து வேணும்னு. அந்த விவாகரத்தை கொடுத்துட்டு நீ என்ன இழவனா எடுத்துக்கோ, எந்த கன்றாவியானா எடுத்துக்கோ. இவன் பேசுனதை பாத்தீங்கல்ல நீங்க. இவன் நலத்திட்டங்கள் அறிவிக்கிறதா இருக்கட்டும், எந்த இழவனா சொல்லிட்டோம். ஆனா எதுவுமே உண்மை இல்லை, நம்ப தகுந்த மனிதர் இல்லை. எல்லா தமிழ்நாட்டு பெண்களுக்கே உரிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் அடிக்கடி சொல்றதுதான், தன்னுடைய கணவன் குடிகாரனா இருந்தாலும் ஏத்துப்பாங்க, சந்தேக பிராணியா இருந்தாலும் ஏத்துப்பாங்க, அடிச்சு உதைக்கிறவனா இருந்தாலும் ஏத்துப்பாங்க, கடுமையான எதிர்வினை ஆற்றி தொட்டதுக்கெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிற கொடூர மனம் படைத்தவனா இருந்தா கூட ஏத்துப்பாங்க. ஒருவேளை அவனை டெய்லி கொடுமைப்படுத்துற கணவனை கூட ஒரு நாள் அவனுக்கு உடம்பு சரியில்லை படுத்துட்டாங்கன்னா
அந்த மனைவி அவனை அவ்வளவு அன்பாக பார்த்துப்பாங்க, பாதுகாப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு பெண்களுடைய மனநிலையும் தமிழ்நாட்டு பெண்களுடைய எண்ணமும் உளவியல் ரீதியாக இப்படித்தான் இருக்கும். இந்த பெண்கள் வந்து கணவனே கண்கட்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி காலங்காலமாக காலை தொட்டு கும்பிட்ட விஷயமா இருக்கட்டும், பல விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பார்த்திருப்போம். நம்முடைய அம்மாவா இருக்கட்டும், நம்முடைய பாட்டியா இருக்கட்டும். எனக்கு வந்து ஒரு 50 வயசு தாண்டிட்டேன் நான். அப்ப நான் பார்த்த பல விஷயங்கள் வந்து இன்றைக்கு நிறைய நவீன உலகத்துல மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து இயல்பா இருக்காங்க, கணவனும் மனைவியும் ரொம்ப ஜாலியா இருக்காங்க, ஒரே மாதிரி சமன அந்தஸ்து, அது ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். இன்னும் பெண்களை உயர்வாக வச்சிருக்கிறாங்க. நம்ம வீட்டு பெண்களை வந்து மகாராணியா வச்சிருக்கிறோம். நம்முடைய வீட்டு பெண்களை வந்து ராணியாக வச்சிருக்கிறோம். அவங்க சொல்படிதான் நம்ம கேட்போம், தப்பே கிடையாது. பெண்களை மதிக்க தெரிஞ்சவன் சமூக அந்தஸ்துல உயர்வா இருப்பான், உண்மைதான். வீட்டு பெண்களை மதிச்சீங்கன்னா உங்களுக்கான உயர்வு சமூகத்துல வெளியிடங்கள்ல மிகப்பெரிய மரியாதை வரும். அதை நான் உணர்ந்திருக்கிறேன், நீங்களும் உணர்ந்திருப்பீங்க. நாம சொல்ல வர விஷயம் என்னன்னா, இந்த பன்னாட பரதேசி இருக்குல்ல, இது இப்ப எது பின்னாடி சுத்திக்கிட்டு தெரியுதுன்னா, ஒரு நடிகை பின்னாடி சுத்திட்டு தெரியுது. அதனாலதான் தன் மனைவிய, கட்டிய மனைவியை கூட ஒருத்தர் இல்லைன்னு பேசுறான். இவனை நீங்க நம்பினீங்கன்னா உங்களை எந்த லிஸ்ட்ல எடுக்கிறது? நான் குறிப்பாக பெண்களையும் இளைஞர்களையும் அந்த இளம் பெண்களையும் கேட்கிறேன். அந்த கூட்டத்துல இருந்தீங்கல்ல, ஒரு 2000 பேருக்கு மேல நீங்க அந்த கூட்டத்துல இருந்தீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உங்களுக்குள்ள கொஞ்சம் கூட உரைக்கவே இல்லையா? என்னடா கள்ளத்தனமா உறவு வச்சிருக்கான், பொண்டாட்டி ஏமாத்திட்டு ஒரு நடிகை பின்னாடி சுத்திட்டு இருக்கான், நடிகை வீட்டிலேயே குடும்பம் நடத்துறான், தான் மனைவியை வீட்டுக்குள்ள சேர்க்காம விரட்டி விட்டுட்டான் வெளியில. இவன் எப்படா நாட்டை வந்து காப்பாத்துவான்? இவன் சொல்றது பூரா பொய்யாச்சு, கண்ணு மாடி ஏமாத்துறானே, ஃப்ராடுத்தனம் பண்றானே. உங்களுக்கு கொஞ்சம் கூட அது யோசனையே வரலையா? இந்த டிராமா உங்களுக்கு புரியலையா? விஜய் எவ்வளவு மோசமான தற்குறி அப்படின்னு உங்களுக்கு புரியலையா? ஆணவத்தினுடைய உச்சத்துல இருக்காருன்னு தெரியலையா உங்களுக்கு? அவர் பேசுற பேச்சின் சாராம்சம் என்னங்க? சிம்பிளா சொல்லணும்னா, நான் இப்படிதான் இருப்பேன், என் இஷ்டம், என்னுடைய விருப்பம், நான் எதை வேணா பண்ணுவேன், நான் பெரிய நடிகன், உச்சத்துல வந்திருக்கேன், கோடி கோடியா நான் பணம் வச்சிருக்கேன், நான் செய்யறது எதையுமே உங்க கேட்கறதுக்கு எவனுக்குமே ரைட் இல்லை. நீ ஏன் வந்து அதை தேவையில்லாம கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ரசிகர்கள் சொல்றாராம், ஹர்ட் ஆனா இவர் ஹர்ட் ஆகுறாராம். யார் ஹர்ட் ஆனா? உன்னை செருப்பத்தை அடிக்கிறாங்க இணையத்துல, உன் லட்சணம் தெரிஞ்சிருச்சு, சாயம் வெளுத்துருச்சு, நீ ஒரு பெரிய ஃப்ராடு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. குடும்பத்தையே ஏமாத்துறவனை எப்படிங்க நம்ம நம்ப முடியும்? இவனை நம்பி இப்பவே எந்த அதிகாரத்திலையும் கிடையாதுங்க. ஒரு நடிகன் என்கிற அடையாளத்தை தவிர விஜய்க்கு என்ன இருக்கு? பெத்த அப்பாவை மதிக்கல, அம்மாவை மதிக்கல, தன்னுடைய மகளை மதிக்கல, தன்னுடைய மனைவியை மதிக்கல, தன்னுடைய மகனை மதிக்கல, குடும்பத்தை ஒட்டு மொத்தமா குடும்பத்தையே துரத்திட்டு நாட்டு மக்களுக்காக வாங்க நீங்களும் நானும் போய் நாட்டு மக்களுக்கு சேர்ந்து போராடலாம், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வோம் வாங்க. அசிங்கமா இல்லையா? நீ எப்படி சாப்பிடுற, நீ எப்படி தூங்குற, கொஞ்சம் கூட உனக்கு உணர்வே கிடையாதா? நீ ஜடமா? நீ அடிப்படையில கொஞ்சமாவது நான் எப்படிப்பட்டவன் அப்படின்றத கண்ணாடி முன்னாடி நில்லு விஜய். நீ நின்னு பாரு, உன்னுடைய என்ன ஓட்டங்கள் எவ்வளவு கர்ண கொடூரமா மோசமா உன்னை வழி நடத்துதுன்னு பாரு. உன்னை யார் உனக்கு சுத்தி இருக்கிறாங்கன்னு பாரு. அன்பா நேசிச்ச காதல் மனைவி பக்கத்துல இருக்காங்களா? இல்ல. உன்னுடைய உருவம் நீதான். ஜூனியர் விஜய், சஞ்சய் உன் பக்கத்துல இருக்காரா? ஒரு அன்பான உன்னுடைய மகள் உன் பக்கத்துல இருக்காங்களா? பெற்றவங்களை மதிக்கிறோம். 60 வயதுக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் பணம் கொடுக்குறேன், நான் 2500 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து அறிவிக்கிறிய. பெற்றவங்களை மதிக்கணும்னு சொல்றிய. நீ மதிச்சியா? முதல்ல உங்க அப்பாவுக்கு மரியாதை கொடுத்தியா? உங்க அம்மாவும் மதிச்சியா? மானகட்டத்தனமா இல்ல? அசிங்கமா இல்ல? கேவலமா இல்ல? அப்படி என்ன உனக்கு வந்து அது தேவைப்படுது? என்ன மானாவுக்கு ஜோடியா போன? எதுக்கு அதை போய் சொல்ல போன? இன்னைக்கு என்ன ஆணி புடுங்கிறதுக்கு அது ஒருத்தர் இல்லைங்க. அதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எந்த ஆணவத்துல சொல்ற நீ? இவனை நம்பி நீங்க வந்து அதிகாரத்தை கொடுத்தா என்ன பண்ணுவான்னு தெரியுதா உங்களுக்கு? எல்லா வீட்லயும் இந்த மாதிரியான அயோக்கியத்தனத்தை பரப்புவான். அதுதான் செய்யறான். தான் செய்வதை போல காப்பி அடிப்பானுங்க. இந்த நடிகன் பண்றதை அப்படியே காப்பி அடிச்சா
உங்க குடும்பங்கள்லாம் சரியா இருக்குமா? சீர்கட்டு போயிடாதா? உங்க பையன் இப்படி பண்ணான்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறீங்க. திருமணம் பண்ண உடனே பொண்டாட்டி வீட்டுல இருக்கும்போது வேற ஒரு இடத்துல அவன் தொடர்பு வச்சிருந்தான்னா அவனை செருப்பாக அடிப்பீங்களா, அடிச்சு உதைப்பீங்களா? அல்லது பரவாயில்ல என் பையன் யார் தெரியுமா, விஜய் ரசிகருங்க, தலைவன் பண்ற மாதிரி என் பையனும் பண்றான், அவனுக்கு அவ்வளவு பெரிய கட்ஸுங்க, பொண்டாட்டி இருக்கும்போதே வேற ஒரு பொண்ணோட அவன் தொடர்புல இருக்கானா அப்படிப்பட்ட ஆம்பளைங்க அவன் அப்படின்னு சொல்லுவீங்களா? எல்லா பெற்றோரையும் பார்த்து நான் கேட்கிற கேள்வி, பெண்களை பார்த்து கேட்கிறேன். எப்படி இருந்தாலும் இந்த ஜென்சி கூட்டம், அங்க வந்த கூட்டத்துல இளம்பெண்கள் நிறைய பேர் வந்து அந்த டவலை சுத்தின்னு ஒரே ஆட்டம் போட்டீங்க. உங்க எண்ணத்துக்கே நான் விட்டுறேன். உங்களுக்கு இன்னும் 1 ஆண்டுலயோ இல்ல 2 ஆண்டுலயோ அல்லது 3 ஆண்டுலயோ கல்யாணம் நடக்கும். சில மாதங்கள்ல கூட சில பேர் கல்யாணம் நடக்கலாம். கல்யாணம் முடிஞ்ச பிறகு உங்க கணவர், நீங்க விஜய் ரசிகர் தான், தீவிரமான ரசிகர் தாங்க, உங்க கணவர் உங்களை திருமணம் பண்ண கொஞ்ச நாள்லயே வேறொரு பெண்ணோட தொடர்புல இருக்காருன்னு சொன்னா நீங்க ஆமாங்க எங்க அண்ணன் இருக்காருல்ல, யாரு அதான் உங்க ஒன்ன இந்த இந்த காம சக்தி, இந்த துரோக சக்தி ஒண்ணு தெரியுது இல்ல, நல்ல மாதிரி வேஷம் போட்டு நாடகம் ஆடுது இல்ல அந்த விஜய், எங்க அண்ணன் விஜய் வந்து அவர் வந்து கெத்துங்க, அவரு பொண்டாட்டி இருக்கும் போதே அவர் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் நடிகையோட அவரு அதான் அப்படி இருந்தாருல்ல. என் புருஷன் அவனும் ஆம்பளை தானே, அவனும் விஜய் ரசிகர் தானே, நானும் விஜய் ரசிகர், விஜய் நான் என்ன பண்ணாலும் சரியா தாங்க இருக்கும், அதனால நானும் என் புருஷன் எங்க போனாலும் அதை பத்தி கவலை இல்லை, அவன் எத்தனை வேணா வச்சுக்கிட்டு போட்டோம் அப்படின்னு நீங்க வந்து விஜய் என்ன பண்ண மாதிரியே அவன் வேற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டா ஒத்துப்பீங்களா? உண்மையிலேயே உங்கள் மீது அக்கறையோடு சொல்லுகிற விஷயம், இவனை நம்பாதீங்க, விஜயை நம்பாதீங்க, அவன் நல்லவனே கிடையாது. உங்களை எல்லாம் பகடக்காயா பயன்படுத்தி அவன் யாருக்காக அந்த வேலை செய்யறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, இப்ப கூட அந்த வீடியோ இணையதளத்துக்கு போய் தேடி பாருங்க. நடிகை திரிஷா கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க, உங்க ஆம்பிஷன் என்ன, உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா, ஏங்க நான் முதல்வர் ஆகணுங்க, ஏன்னா முதல்வர் பக்கத்து ஒரு கடையில கிடைக்குது பாருங்க, பக்கத்து கடையில கிடைக்குது, காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடலான்னு. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த வார்த்தைய நடிகை திரிஷா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டு அரசியல் அரிச்சுவடி கூட தெரியாத அந்த நடிகை இப்ப எதை நோக்கி நகர்ந்து வராங்கன்னு பாருங்க. ஒத்துக்கிறீங்களா? சரிதானா? இப்போ விஜயோட அவங்க சேர்ந்து இப்ப வந்து அவங்க அபிஷியலா நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கோம், எங்களுக்குள்ள நாங்க வந்து திருமணத்தை மீறிய உறவுன்னு என் பொண்டாட்டி சொன்னது உண்மைதான் அப்படின்லாம் அவங்க சொல்லல. நாம அது எந்த ஒரு ஆதாரத்தையும் நம்ம கொடுக்க முடியாது. ஆனால் அவர்களுக்கு இடையில இருக்கிறது நட்பை தாண்டி வேற ஒரு விஷயம்ன்றதை வெளிப்படுத்தி விட்டார்கள். அந்த திருமண விழால ஒரே உடை அலங்காரத்தோட வந்து, ஆமாங்க எங்களுக்குள்ள தவறான உறவு இருக்கு, கள்ள உறவு இருக்கு, நாங்க அப்படிப்பட்டவர்கள் தான், அப்படி பண்ணா உங்களுக்கு என்ன பிரச்சனை, என் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன்னு இந்த மண்ணாங்கட்டி, இந்த மன்னார் சாமி இன்னைக்கு வந்து என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் கூட்டத்துல சொல்லுது. அதுவும் மகளிர் தினம், சர்வதேச மகளிர் தினத்துல கட்டிய பொண்டாட்டிய துரத்தி விட்டுட்டு நான் வேற ஒரு பொண்ணோட இருப்பேன், அது ஏன் இஷ்டம், அவளெல்லாம் ஒருத்தர் இல்லைங்க, அந்த பிரச்சனை நான் பாத்துக்கிறேன்னு ஒருத்த மகளிர் தினத்துல பேசுறான்னா எவ்வளவு ஆணவத்தினுடைய உச்சத்துல, எவ்வளவு திமிர்த்தனத்துல, அயோக்கியத்தனத்துல அவன் பேசியிருப்பான் அந்த வார்த்தையை. அதை கேட்டுட்டு கை வேற தட்டுறீங்க. அந்த கூட்டத்துக்கு போன பெண்களுக்கெல்லாம் சுய உணர்வு இருக்கானே எனக்கு தெரியல, சுய புத்தி இருக்கானே தெரியல. நீங்கெல்லாம் உண்மையிலேயே நல்ல குடும்பத்து பெண்களானே எனக்கு தெரியல, சந்தேகமா இருக்கு. ஆனா பெண்கள் கோச்சிக்கிட்ட கூட பரவாயில்ல, அதாவது அந்த கூட்டத்துக்கு போன பெண்கள், நான் எல்லா பெண்களும் அப்படி சொல்லல, ஏன்னா தாய்மார்கள் மிக கண்ணியமாக தன் பிள்ளை வளரணும்னு நினைப்பாங்க. பல தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை நல்லா அமையணும்னு நல்ல இடத்துல நம்ம பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு விரும்புவாங்க. ஆனா தற்கூரி விஜய் கிட்ட ரசிகனாக இருந்தாலோ ரசிகையா இருந்தாலோ இந்த நாசமா போறதுக்கான வழி எல்லாம் அவன் சொல்லி கொடுக்குறான். அவன் எப்படி இருப்பானோ அதே மாதிரிதான் இவங்களும் இருப்பாங்க. இன்னைக்கு பல பேரை பாக்குறேன், வயதில் மூத்தவர்கள் கூட அங்க போயிருக்காங்க, ஒரு 40-50 வயசு, தலை முடியெல்லாம் வந்து வெள்ளை ஆனவங்க எல்லாம் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க டவலை சுத்திக்கிட்டு. இவ்வளவு அயோக்கியத்தனமா ஒரு விஷயத்த பேசுறானே, கொஞ்சம் கூட உணர்வே இல்லாம நீங்க வந்து கூச்சல் போடுறீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு மோசமான கலாச்சாரத்தை எவ்வளவு அழகா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஊசி ஏத்துறான் பாருங்க. இவன் வாழைப்பழத்துல ஊசி ஏத்து அந்த வாழைப்பழத்தை உங்ககிட்டே கொடுக்குறான், அதுக்குள்ள ஊசி இருக்குன்னு தெரியல உங்களுக்கு,
ஐயோ எங்க நொன்னா எவ்வளவு நல்லவன் பாத்தியா, எங்களுக்கு எல்லாருக்கும் வாழைப்பழம் கொடுக்குறான், ஆனா அதுக்குள்ள ஊசி வச்சிருக்கான். மோசமான ஒரு பாதையை அழகாக விஜய் நடிகர் என்ற போர்வையில உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான். நான் நல்லவன், இந்த நாட்டை திருத்த போறேன், நாட்டை அப்படியே புரட்டி போட போறேன். இலவசங்கள் வேணான்னு கத்திட்டு கிடந்ததுங்க ஒரு கூட்டம். இவன் கட்சியில இருக்கிறவங்களே ஓசி பஸ் வேணாம், உரிமை தொகை வேணான்னு கத்துனானுங்க. இப்ப இந்த பன்னாட சொல்லுது உரிமை தொகை 2500 ரூபாய் கொடுப்பாராம் இவர் ஆணி புடுங்குற வந்தாருன்னா. இவர் பஸ் எல்லா பஸ்ஸும் ஃப்ரீயா, எங்க வேணாலும் ஏறி இறங்கிக்கலாமா. ஒரு சுய உணர்வே இல்லாம அதுதாங்க சுயமா நான் பேசுறேன்னா நான் என்ன பேசுறேன் எனக்கு ஞாபகம் இருக்கும். இன்னைக்கு இல்ல, போன வாரம் நான் என்ன பேசுனேன், போன வருஷம் என்ன பேசுனேன், எதற்காக எதை பேசுனேன் அப்படின்றது எனக்கு ஞாபகத்துல இருக்கும். எந்த ஸ்கிரிப்டாவது வச்சிருக்கேனா நானு, ஏதாவது ஒரு பேடை வச்சுட்டு அதை திருப்பி திருப்பி பேப்பரை பார்த்து பேசுறேனா? எவனோ எழுதி கொடுக்குறான், அந்த எழுதி கொடுக்குறவன ஒழுங்கா எழுதி கொடுக்கறது இல்ல. எந்த ஊருக்கு போறானோ அந்த ஊர் பிரச்சனையை பேசுறது இல்ல. எங்க போனாலும் திமுகவை சொரியணும், ஸ்டாலினை சொரியணும். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின்? 20% கமிஷன் வாங்குறாருன்னு பேசியிருக்காரு. அது அமைச்சர்கள் 10% கமிஷன் வாங்குறாருன்னு பேசியிருக்காரு. 100% நான் வந்தேன்னா மொத்தமா கமிஷனே இல்லாம நாட்டுக்காக நான் வந்து செய்வேன்னு பேசியிருக்காரு. இந்த யோகிய சக்தி, இந்த பிராடு சக்தி, தன்னை தூய சக்தின்னு அதுவே சொல்லிக்குது. 69 படம் நடிச்சிருக்காருங்க. இந்த 69 படத்துல என் சம்பளம் முதல் படத்துல இவ்வளவு சம்பளம், கடைசி படத்துல இவ்வளவு சம்பளம், இந்த சம்பளம் அனைத்திற்கும் முறையாக நான் வரி கட்டியிருக்கேன், டாக்ஸ் அரசாங்கத்துக்கு கட்டியிருக்கேன். இந்த சம்பளத்தின் மூலமாக எனக்கு கிடைத்த அசட்ஸ் இதெல்லாம், இந்த சம்பளத்தின் மூலமாக என்னுடைய மொத்த வருவாய் இவ்வளவுதான். இன்று வரை நான் நேர்மையாக வருமானத்தை முறையாக அரசுக்கு காட்டியிருக்கேன். வெள்ளை அறிக்கை வெளியிடுவாரான்னு கேட்பதற்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. ஏன்னா இவன் பிராடு வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. ஆல்ரெடி புலிப்படத்துல 15 கோடி ரூபாய கள்ளத்தனமா பிளாக்ல வாங்கிட்டு, கள்ளப்பணத்தை வாங்கிட்டு வீட்டுல பதுக்கி வச்சு, அதை வருமான வரித்துறை கண்டுபிடிச்ச பிறகு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்த வழக்குல இன்னைக்கு வரைக்கும் அந்த அபராதத்தை கட்ட மாட்டேன்னு கோர்ட்ல வந்து இன்னொரு வழக்கு போட்டு அதை அபராதத்தை தள்ளுபடி பண்ணுங்கன்னு போயிட்டு இருக்கிற பிராடு சக்தி தான் இந்த விஜய். இவன் சொல்றான் அடுத்தவங்க கமிஷன் வாங்குறாங்க, அடுத்தவங்க அதை பண்றாங்க, அடுத்தவங்க இதை பண்றாங்க. இன்றைக்கு நாட்டு மக்கள், இந்த மக்கள் தான், தமிழ்நாட்டு மக்கள் தான் ஸ்டாலினை முதல்வராக உட்கார வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெளிவாக நம்மை யார் ஆள வேண்டும்னு தெரியும். அதனால ஸ்டாலினை உட்கார வச்சிருக்காங்க. இந்த உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி நடந்த 21 தேர்தல் பிரச்சாரத்துல பிரமாதமா எல்லாரும் சொன்ன விஷயம் என்னன்னா, ஸ்டாலினுக்கு அந்த ராசியே கிடையாது, கட்டம் சரியில்லை, முதல்வராகும் யோகம் இல்ல, முதல்வராகும் ராசி நான் ஜாதகத்தெல்லாம் பல பேர்கிட்ட ஆராய்ச்சி பார்த்தேன், முதல்வராகும் யோகமே இல்ல அப்படின்னு ஸ்டாலின் குறித்து பேசியவர்கள் சொன்னாங்க. இந்த மடக்கு ஊதி மன்னார் சாமிக்கு இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப எதுவும் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, இவங்க நல்ல திட்டங்கள் குறித்து பேசினா தப்பாயிடும், ஏன்னா எல்லாமே மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. இப்ப நான் முதல்வர் திட்டம் மூலமாக இன்னைக்கு வந்து பல பேர் வந்து சப் கலெக்டராக, கலெக்டராக, ஐஏஎஸ் தேர்வுல மிக அதிகமான ரேங்க் எடுத்திருக்காங்க. அதற்கு காரணம் ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய நான் முதல்வர் திட்டம். பல பேருக்கு அது வாழ்க்கை கொடுத்திருக்குது. இது மாதிரி ஏராளமான திட்டங்களை வந்து வரிசைப்படுத்தி இருக்காங்க. பெண்கள் கல்வி அறிவுல பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, இன்னும் பண்ணிட்டே இருக்காங்க. விளையாட்டுத்துறை அருமையாக மேம்படுத்தப்பட்டிருக்கு. பல மாணவர்கள், மாணவிகள் சர்வதேச விளையாட்டு போட்டியில கலந்து தங்கம் வெல்றாங்க. பல பதக்கங்களை தமிழ்நாட்டுக்கு பேர் தேடி தராங்க. இன்னும் எத்தனையோ சாதனைகளை சொல்லிட்டே இருக்கலாம். அவ்வளவு விஷயங்களை தமிழ்நாடு அரசாங்கம் கடந்த ஆட்சியை விட மிக சிறப்பாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்குது. இது எல்லா மக்கள்கிட்டையும் போய் ரீச் ஆயிருக்கு. நேர்மையா பேசணும்னா இவன் சொல்ற 20% வாங்குறாங்கன்றது ஆதாரம் காட்டணும். அமைச்சர்கள் 10% வாங்குறாங்கன்னு ஆதாரம் காட்டணும். 19 ரூபாய் சொல்லலாம், அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கானா? இவங்கிட்ட ஆதாரம் இருக்காது. குற்றச்சாட்டு சொல்லணும், அவ்வளவுதான். ஸ்டாலின் மேல கரி பூசணும், ஊழல்வாதின்னு சொல்லணும்னு நினைக்கிறார்.
பொட்டி பொட்டியா ட்ரங்க் பொட்டியில எத்துமே ஒருத்தர் கொடுத்தாருங்க. கவர்னர் RN ரவி. நம்ம ஊரை விட்டு துரத்திட்டாங்க. இப்ப அவர் எங்கேயோ போறாரு. இப்ப அங்க சம வாங்குப்படுற ஒரு ஊருக்கு தான் போறாரு. மேற்கு வங்கத்துக்கு போறாராம். மம்தா பானர்ஜி கிட்ட அவருக்கு மிகப்பெரிய அருமையான வரவேற்பு இருக்கும். இங்க மாதிரிலாம் அவரை ஃப்ரீயாலாம் விட்டுருக்க மாட்டாங்க. அந்த அம்மா பயங்கரமா வச்சு செய்யும். அது போய் அங்க அடி வாங்கட்ட விடுங்க. அந்த RN ரவி கிட்ட அண்ணாமலைன்னு ஒரு கேரக்டர் இருந்தார், மாஜி IPS. அந்த மாஜி IPS ட்ரங்க் போட்டி நிறைய திமுக அரசாங்கத்தினுடைய ஊழல் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு பெட்டி பெட்டியா எடுத்துன்னு போய் கிண்டி கவர்னர் மாளிகையில் எத்துமே ஒப்படைச்சார். ஒப்படைச்ச அந்த ட்ரங்க் போட்டிக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஏன்னா திறந்தெல்லாம் காமிக்கல. கேட்டா ஊழல் பட்டியல் அப்படின்னு அமைச்சர்கள் மீதும் முதல்வர் ஸ்டாலின் மீதும் பயங்கரமா கட்டுக்கட்டா ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்லி பெட்டி தூக்கின்னு போய் கொடுத்தாருங்க. அவரும் RN ரவியோ பொட்டிய கட்டிக்கிட்டு இப்ப மேற்கு வங்கத்துக்கு துரத்தி விட்டாங்க. அவரை நீ இருந்தது போதும், நீ புடுங்கினது பூரா தேவையில்லாத ஆணிதான், நீ கிளம்பு காத்து வரட்டும்னு அனுப்பி விட்டாங்க. ஆனா கொடுத்தாரு. அந்த புகார்கள் மீது ஏதாவது நடவடிக்கை இருக்கானா? எதுவுமே இல்லை. ஏன்னா அது புகார்களே கிடையாது. அது என்ன தெரியுமா? சொத்து பட்டியலை இவங்க தாக்கல் பண்ணுவாங்க தேர்தல் நேரத்துல. தேர்தல் நேரத்துல ஒரு அமைச்சரும் MLAவும் ஒரு மந்திரியும் முதலமைச்சரும் தனக்கு என்ன அசையும் சொத்து இருக்கு, அசையா சொத்து இருக்கு, கையிருப்பு என்ன இருக்கு, என்னெல்லாம் எனக்கான சொத்துக்கள் அப்படின்னு அபிடவிட் தாக்கல் பண்ணுவாங்க. அதுல அவங்க சொத்து மதிப்பை காட்டுவாங்க. பாத்தீங்களா, இவ்வளவு பணம் வச்சிருக்காங்க, இவ்வளவு சொத்து இருக்கு, இவங்களுக்கு இதெல்லாம் ஊழல் பண்ணி வந்தது அப்படின்னு குற்றச்சாட்டாக சொன்ன விஷயத்துல ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள் அது ஆல்ரெடி அங்க தாக்கல் செய்யப்பட்ட விஷயம்தான். அதை எடுத்துன்னு போய் 2 பொட்டி நிறைய 2 முறை கொடுத்தாரு. திமுக அரசாங்கத்துடைய ஃபைல் நம்பர் 1 ஃபைல் நம்பர் 2. அந்த அண்ணாமலையும் காணோம். இப்ப பாஜக துரத்தி விட்டாங்க. பாஜக தான் இருக்காரு, தலைவர் பதவியிலும் துரத்தி விட்டாங்க. கொடுத்தாரு பாருங்க RN ரவி கிட்ட. RN ரவியே இப்ப தமிழ்நாடு விட்டு துரத்தி விட்டாங்க. அதாவது எப்ப கத்துக்குட்டி 2 வயசு குழந்தை, பல்லே முளைக்கல உனக்கு, இப்பதான் நீ பிறந்து 2 வயசு தான் ஆயிருக்கு உனக்கு. உங்க அப்பன் தாத்தனையே பார்த்த கட்சி அந்த கட்சி. இதை விட மிக 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 முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன். கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்து உங்க எல்லாருக்குமே தெரியும். கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவரை ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு முறை நள்ளிரவுல அரெஸ்ட் பண்ணாங்க. அவரை கைது செய்யும் போது அவரை பிடிச்சி ஒருத்தர் தூக்கி இருப்பார். முருகேசன் அவர் பேர். அந்த அந்த ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் பேரு முருகேசன். அவர் இன்ஸ்பெக்டராக இருந்த காலத்துல இருந்தே எனக்கு நல்ல அறிமுகம், நல்ல நண்பர், ரொம்ப மரியாதைக்குரியவர். எனக்கு ரொம்ப அவரை பிடிக்கும். என் மீது அவருக்கு அன்பு ஜாஸ்தின்னு வச்சுங்களேன். அந்த முருகேசன் தான் அவரை தூக்கி இருப்பார். அப்ப கலைஞர் கூட அதுக்கப்புறம் வெளியே வந்த பிறகு முருகேசா என்னை முறுக்கிட்டியே அப்படின்னு சொல்லுவார். கையை பிடிச்சி தூக்கும் போது அவரை ரொம்ப ஃபோர்ஸா தூக்கி இருப்பார். ஏன்னா வயதானவர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். சோ இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எதற்காக கருணாநிதி அவர்கள் கைதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒருவேளை நீங்க மறந்துருக்கலாம். இல்ல இப்ப இருக்கிற ஜென்சி கூட்டத்துக்கு கூட தெரிய வாய்ப்பு இல்லை. எல்லாரும் என்ன நினைப்பீங்கன்னா, ஜெயலலிதா கருணாநிதியை ஊழல் வழக்குல கைது பண்ணி சிறையில் அடிச்சிட்டாங்க, ஊழல்வாதி கருணாநிதி அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க எல்லாம் பேசலாம். இந்த தற்கொலை முண்டம் கூட பேசும். அந்த மாதிரி கூட எங்கேயாவது சொல்லும், உங்க அப்பனாலே முடியல 2வது வாட்டி ஆட்சிக்கு வர்றது அப்படின்லாம் பேசினார் இல்லையா? ஏன் கைது செய்தார்கள் அப்படின்றதுக்கு சொல்றேன். ஏன்னா அந்த காலகட்டத்துல நான் செய்தியாளரா இருந்தேன். அன்னைக்கு இரவுலும் நான் செய்தியாளரா இருந்ததுனால அந்த சம்பவங்களை கண்ணால் பார்த்தவன் நான். அங்க என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்ட்டு. அந்த நேரத்துல அவன் கைது பண்ணப்பட்ட வழக்கு, இப்ப நீங்க சென்னையில திருமண பக்கம் மேம்பாலம் பாக்குறீங்க. சென்னை மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் மிக முக்கியமான நகரங்கள் அனைத்திலுமே உயர்மட்ட மேம்பாலங்களா இருக்கட்டும், ஏகப்பட்ட மேம்பாலங்களை நம்ம பார்க்க முடிகிறது. அதற்கு அடித்தளமாக அமைந்தது சென்னையில கட்டப்பட்ட பல மேம்பாலங்கள். 10 மேம்பாலம் கட்டினாங்கன்னு மேம்பால ஊழல் வழக்குல தான் கருணாநிதி அவர்களை கைது செய்தார். அப்படி சொல்லி ஊழல் வழக்குல கைது செய்யனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணோம். குற்றச்சாட்டுகள் இத்தனை குற்றச்சாட்டுகள் இருக்கு, ஆதாரங்கள் இத்தனை இருக்கு, அதனால இவர் மீது குற்றம் இருக்குது, நீங்க வழக்க நடத்துங்க, குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை கொடுங்கன்னு கோர்ட்டுக்கு போய் கொடுக்கணும். கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் உள்ளாடை அணியை கூட அனுமதிக்கலன்னா அவன் பயங்கரமா அங்க அப்ப அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டுச்சு. சிறைச்சாலை வாசல்லே அவர் மருத்துவ பரிசோதனைக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க,
அப்படின்னு சொல்லி தர்ணாலாம் நடத்தினார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவர் கூடவே கனிமொழி அவர்கள் அமர்ந்திருந்த புகைப்படம் இன்னைக்கு இணையத்துல இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த வழக்கு, அதாவது மேம்பால ஊழல் வழக்குன்னு ஜெயலலிதா அவர்களால் புனையப்பட்ட கற்பனையாக போடப்பட்ட வழக்க அப்படிதான் சொல்லணும் அது. ஏன்னா இன்று வரை இன்னைக்கு நீங்கள் நானும் பேசிட்டு இருக்கிற, இப்ப நாம பேசிட்டு இருக்கேன் இல்லையா, இது 2026 நான் வந்து மார்ச் மாசத்துல பேசிட்டு இருக்கேன். அந்த வழக்கு அவர் கருணாநிதி அரஸ்ட் பண்ணும்போது அவருக்கு இருந்த அந்த வயசு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அந்த சம்பவம் நடந்த பிறகு அவர் நீதிமன்றத்துல போய் நின்று அவர் வந்து கேட்டு ஜாமீன் வாங்கி வெளியில வந்துட்டார். வெளியில வந்த பிறகும் அந்த வழக்கில் குற்றச்சாட்டாக இதுவரை எதுவுமே ஆதாரங்கள் நிரூபிக்கப்படல, சொல்லவே இல்லை. சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணல, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாத ஒரு புகார். ஏன் அப்ப கருணாநிதி அரஸ்ட் பண்ணாங்கன்னா, ஜெயலலிதா அவர்களுக்கு அப்ப இருந்த ஆணவத்தினுடைய உச்சம், முதல்வர் நாற்காலி கையில கிடைச்சதனுடைய ஒரு பெரிய மமதை, ஆணவம். அதான் மமதைனா ஆணவம், அந்த திமிர். அதிகாரமே என் கையில தான் இருக்கு, ரைட் அவுட் நைட் அவனை தூக்கி ஒரு நாளாவது நான் கருணாநிதி உள்ள வைப்பேன் அப்படின்ற வெறி. அதற்கு இன்டர்னல் காரணங்கள் நிறைய இருக்கும், அதை நம்ம வந்து பொது வழியில விவாதிக்க முடியாத பல விஷயங்கள். கருணாநிதியை அதற்காகத்தான் அவங்க வெறி கொண்டு கைது பண்ணி உள்ள வச்சாங்க. ஆனால் அந்த கைதுக்கு காரணத்தை ஆதாரத்தோடு நிரூபிப்பதற்கு ஜெயலலிதா காலத்திலும் முடியல, ஜெயலலிதாவுக்கு பிறகு எடப்பாடி காலத்திலும் முடியல. இப்ப வரைக்கும் அதன் மீது எந்த விதமான சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணல. ஆனா பொது வழியில் என்ன பேசுறாங்க தெரியுமா, இங்க இருக்கிற எல்லா ஜென்சி கூட்டத்துக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, கருணாநிதி ஜெயலலிதா கருணாநிதியை ஊழல் வழக்குல கைது பண்ணிட்டாங்க. இங்க எங்கேயா ஊழல் நடந்துச்சு? அந்த மேம்பாலத்தை இடிச்சுலாம் பார்த்தார். முத்துக்கருப்பன் அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் கமிஷனர் இருந்தார். மேம்பால ஊழல் வழக்குன்னு போய் மேம்பாலத்தெல்லாம் இடிச்சுலாம் பார்த்தாங்க, தரமற்ற பொருட்களால் கட்டப்பட்டிருக்கிற மேம்பாலம் அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் அந்த மேம்பாலங்கள் சாட்சியாக அப்படியே நிக்குது. போக்குவரத்து இடையூறு இல்லாம பல விதங்கள்ல மக்களுக்கு பயன் தர அந்த மேம்பாலங்கள் சாட்சி இன்னைக்கு. அப்படி ஏகப்பட்ட பல விஷயங்கள், பீகார்ல எல்லாம் மேம்பாலம் உழுது, குஜராத்ல மேம்பாலம் உழுது, இடிஞ்சு உழுது, கட்டின 3-4 மாசத்திலேயே விதவிதமான வித்தியாசமான மேம்பாலங்களை கட்டி அதை நாசம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பாஜக அரசாங்கத்தினுடைய சாதனைகள். அதை விட்டுருங்க, சாதனைன்னா கேவலம் வசூல்லையே கட்டுற விஷயம் அது. ஆனா இந்த இப்ப அவரே தன்னை பக்கா மாஸ் சொல்கிறார்ல, இந்த மாஸ் பக்கா மாஸ், பிராடு மாஸ், இவருக்கு இந்த ஊழல் குறித்து பேசுவதற்கோ, இப்ப ஸ்டாலின் வீட்டுக்கு 20% போதுன்னு சொல்ற விஷயத்திலயோ, அமைச்சர்களை 10% போடுற விஷயத்திலயோ ஆதாரத்தோடு பேசியிருந்தால் விஜய் பேசுவதை நம்ப முடியும். இவன் சொல்ற எல்லாம் பொய்யுங்க, உண்மை கிடையாது. அப்ப உங்களுக்கு தெரியுமா, நீங்க திமுக சப்போர்ட் பண்றீங்க நீங்க சொன்னீங்கன்னா, இன்று வரை போடப்பட்டிருக்கிற அனைத்து விஷயங்களிலும் ஏதாவது ஒரு விதத்துல ஆதாரங்கள் இருந்தா எத்தனையோ பேர் காத்துக்கிட்டு இருக்கான். வழக்கு போட முடியுமா, ஏதாவது அவங்க மேல கிடைச்சிராதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவரை யாரும் எது குறித்தும் சட்ட ரீதியாக எந்த புகாருக்கும் போகவே முடியல, போகல. அரசியல் ரீதியாக பரபரப்பை ஏற்படுத்துவதற்காக இது நாளைக்கு பேசு பொருளா மாறும். விஜய் 20% சொல்லிட்டார், ஸ்டாலின் 20% மக்கள் பணத்தை அவர் கொள்ளையடிக்கிறார்னு சொல்லிட்டாருன்னு நாளைக்கு பேசு பொருளாக மாறும். இதுதான் விஜயனுடைய நோக்கம். பேசு பொருளா மாறினா அதை பத்தியே பேசுவாங்க. இவன் பண்ண பிராடுத்தனத்தை மறந்துடுவாங்க, துரோகத்தை மறந்துடுவாங்க, பொண்டாட்டி ஏமாத்துறதை மறந்துடுவாங்க, பொண்டாட்டி ஒர்த் இல்லைன்னு சொன்னதை மறந்துடுவாங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்க! மரமண்ட, உன் பொண்டாட்டி விஷயம் எவ்வளவு முக்கியமான விஷயம், பிள்ளை விஷயம், உன்னுடைய மகள் விஷயம், உங்க அப்பா விஷயம், இது குறித்து பேச மாட்டாரா? இவரு தனிப்பட்ட வாழ்க்கையா, அதை முதல்ல பாரு. உன் குடும்பத்தை முதல்ல பாரு. உன் குடும்பத்தை பார்த்துட்டு அடுத்த குடும்பத்தை பத்தி பேசு. தமிழ்நாட்டை பத்தி அப்புறம் நீ கவலைப்படலாம். நீ ஒரு ஆணையும் புடுங்க தேவையில்லை, எல்லாரும் எல்லா வேலையும் ஒழுங்கா தான் போயிட்டு இருக்கு. மக்களுக்கு தெரியும் யார உட்கார வைக்கணும் அப்படின்னு. இந்த தேர்தலில் மக்கள் அந்த வேலையை செய்வாங்க. இந்த நலத்திட்டங்கள் அறிவிச்சிருக்காருல்ல, அது சம்பந்தமா நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இது முழுக்க முழுக்க விஜயின் பித்தலாட்டத்தை, தான் யார் என்பதை, தன் ஆணவத்தின் உச்சத்துல, அதிகார மமதையில, அதிகாரமே கையில வராதுக்கு முன்னாடியே
பெண் குறித்து, தன்னுடைய மனைவி குறித்து ஆபாசமாக, ஒருத்தர்ன்றது ஆபாசம் தாங்க. இவ்வளவு வருஷம் உன் கூட குடும்பம் நடத்தவங்களே ஒருத்தர்லன்னு தூக்கி போடுறிய, உன்னை நம்பி இருக்கிற இந்த ரசிக குஞ்சுமணிகளே எவ்வளவு சீக்கிரத்துல நீ என்ன பண்ண போற? ஈஸியா அவங்களையும் தூக்கி தான் எறிவே. உன்னுடைய புத்தி, உன்னுடைய எல்லா விஷயங்களும் எங்கேயோ போய் மழுங்கி ஒளிஞ்சிருக்கு. ஒரு வண்டியில வந்த தெரியுமா நீ? 2 பேரும் சேர்ந்து ஒரு வண்டியில வந்தாங்க, திரிஷாவும் விஜயும், ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. இந்த பழைய பீஸ் அடிவாங்கின வண்டி. நான் வந்து அந்த காரை சொல்றேன், நீங்க எதுவும் தப்பா நினைக்க கூடாது. அந்த பழைய வண்டியில வந்து இறங்கினாங்கல்ல, இவங்க நினைச்சா ரோல்ஸ் ராய்ஸ் கூட வரலாம். ஓ, அந்த வண்டி வித்துட்டாரோ? ஆமா, அந்த வழக்கு, அந்த வரி பஞ்சாயத்து, அதை வண்டி வித்துட்டாரு அவரு. இந்த பேட்டரி வண்டி வச்சிருக்காரு, இன்னும் பல வாகனங்கள்லாம் வச்சிருக்காரு. ஏதாவது ஒரு வண்டியில வந்து இறங்கி இருக்கலாம். ஆனா ஏன் அந்த பழைய பீஸ்ல வந்தாருன்னா, அதான், அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? ஸோ இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். தற்குறி ரசிகர்களா இருக்கிற விஜய் ரசிகர்களுக்கு இந்த வீடியோ முடிக்க ஒரே ஒரு விஷயம் மட்டும், நான் பேசிய விஷயத்துல உங்களுக்கு நான் சொன்ன அந்த கள்ள உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க நேர்மையா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு சிந்தனை இருக்கு, மழுங்கடிக்கப்பட்டிருக்கு, யோசிச்சு பாருங்க. பெண்களா இருக்கிற உங்கள் தாய்மார்களா இருக்கிற உங்களுடைய உங்க கவனத்துக்கு நான் விட்டுறேன். இந்த ஃப்ராடு, மோசமான இந்த மனிதர் செய்கிற விஷயம் சரியானதா? கட்டிய மனைவியை துரத்தி விட்டது சரியா? ஒருத்தர் இல்லைன்னு பேசுனது சரியா? மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.